வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சூப்பரான ஒரு டாஸ்க். யாரோட அந்த பெருங்காயம் என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, அதுதான் டாஸ்க். என்னென்னா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது யார்கிட்டயாவது பேசினா மனசு நிம்மதியாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள் கிட்டே போயிட்டு இந்த பெருங்காய டப்பாவை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு சொன்னாங்க. திவாகர் பார்வதிக்கும், பார்வதி திவாகர் கொடுத்தாங்க. அதேமாதிரி துஷார் திவாகர் கொடுத்தாரு. அதேமாதிரி விக்ரம் வந்து கனிக்கு கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துஷார் வந்து நம்ம திவாகர் கொடுத்துட்டு என்ன சொன்னார்னா, சூப்பரான ஒரு டைலாக் சொன்னார். இது நம்ம எல்லாருக்குமே தேவையானது. 1000 பேர் உன்னை எதிர்த்தாலும் நான் தான் அப்படின்னு நில்லு, அதுதான் உன்னை வந்து நிற்க வைக்கும். அது மாதிரி உன்னை யாரோனே எதிர்க்கட்டும், நீ நில்லு தைரியமா, அவ்வளோதான். அது செம்மையாக இருந்துச்சு. என்னை செல்லன் வேறு கூப்பிடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்வை வந்து திவாகர் கொடுத்துட்டு, ஒரு பிரச்சனைனா பயங்கரமாக எங்கள் அண்ணன் தான் எனக்கு வந்து நிற்பார், எனக்கு ஒன்றுனா எங்கள் அண்ணன் நிற்பார், எங்கள் அண்ணனுக்கு ஒன்றா நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகப்படியாக யார் வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம இவர் தான், விக்ரம் தான் வாங்கியிருந்தாப்புல. சரின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து அந்த இதை கொடுக்கறதுக்கு, வின்னிங் கார்டு கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்துட்டு, ஏமா அந்த ட்ரீட்டை கொடுக்க சொல்லுங்கன்னு. ஏன்னா இதை வின் பண்ணுறவங்க வந்துட்டு மோர் கடைஞ்சி அவங்க கையாலேயே வந்து எல்லாருக்கும் வந்து மோரை கொடுக்கணும் அந்த பெருங்காயத்தூளை கலந்து. ஸோ செம்மையாக போச்சு டாஸ்க்கு, நல்ல டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு. இது மூலமாக வந்துட்டு யார் யார் கூட கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.